எடப்பாடி கொடுத்த அழுத்தத்தின் காரணம் தான் இந்த 1000 ரூபா உரிமைத்தை கொடுக்குறாங்க. தொடர்ந்து அந்த வகையில் கொடுக்க வேண்டிய அவசியம் வந்தால் அது திமுக அரசு இன்றைக்கு கொடுத்திருக்கிறது. திமுக எடுத்திருக்கிற நடவடிக்கைகளை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் ஒன்றிய அலுவலர்களுக்கு முன்பு இந்த கண்டித்து நடைபெறுகிற அதிமுக சார்பிலும் அதனுடைய கூட்டணி கட்சிகள் பிஜேபி, அமமுக, தமாக, ஃபார்வர்ட் பிளாக், இன்ன பிற ஜான் பாண்டியன் கட்சி, புரட்சி பாரதம் கட்சி அனைத்து கட்சியின் சார்பாக நடைபெறுந்த ஆர்ப்பாட்டம் இன்றைக்கு தமிழ்நாடு முழு ஜான் பாண்டியன் கட்சி இத்தனையும் சேர்ந்து இன்றைக்கு மிகச்சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதிலே 150 நாள் வேலைவாய்ப்பை அறிவினர் எடப்பாடியார் உறுதியளித்திருக்கிறார்கள். அதை உறுதியளிக்கிற வகையிலும் இந்த போராட்டம் மிகப்பெரிய வெற்றியை கண்டிருக்கிறது. திமுக அரசு மத்திய அரசை எதிர்க்கிற நோக்கம் தவறானது என்றும் மாநில அரசுக்கு அத்துறை அதிகாரிகளும் தொடர்ந்து இருக்கிறது. நிதி பங்கீடு மட்டும் கேட்டுப்பெறுகிற சக்தியை பெறும் என்பதை மட்டும் வலியுறுத்தி இந்த போராட்டம் நடந்துருக்கிறது. திடீர்னு இன்னைக்கு காலையில் 5000 ரூபா கொடுத்து எல்லா அக்கௌண்ட்லையும் வந்திருக்குது. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இதற்கு முதல் காரணம் திமுகவுக்கு ஏற்பட்ட தோல்வி பயம், அவருடைய கூட்டணியில் ஏற்பட்ட பிரச்சனைகள் இத்தனையும் தாண்டி இந்த சூழ்நிலை உருவாகி இருக்கான இது முறையான அறிவிப்பு அல்ல. இதற்கான ஒதுக்கீடுகளை சட்டமன்றத்தில் நிதிக்குழுவில் பரிந்துரை பெற்றிருக்க வேண்டும். வாக்குறுதி அளித்திருக்கிறவர் முன்கூட்டி பணம் அளிக்கிறது என்றால் 20ஆம் தேதி நடைபெறுகிற மானிய கோரிக்கையின் போது இதற்கான சட்டமன்ற அறிவிப்பு கொடுத்த பிறகு இதனை போன்ற அறிவிப்பு கொடுப்பது முற்றிலும் தேர்தலுக்காக இந்த அறிவிப்பை கொடுத்திருக்கிறார்கள். அவராக கெஸ் பண்ணக்கூடாது. ஒரு அரசாங்கம் நடப்பதை சொல்ல வேண்டுமே தவிர அவராக யூகம் செய்யக்கூடாது. என்ன கொடு இந்த நீதிமன்றத்துக்கு அப்போ போகக்கூடாதுன்றாரா? நீதிமன்றத்தை மதிக்க தகுறாரா? நீதிமன்ற மதிக்க தவறுகிறவர் இது கொடுத்தது மக்களுக்கு தேவைன்னா அதிமுக போகாது. மக்களுக்கு ஏன்னா எடப்பாடி கொடுத்த அழுத்தத்தின் காரணம் தான் இந்த 1000 ரூபா உரிமைத்தை கொடுக்குறாங்க. தொடர்ந்து அந்த வகையில் கொடுக்க வேண்டிய அவசியம் வந்தால் அது திமுக அரசு இன்றைக்கு கொடுத்திருக்கிறது. உறுதியளித்ததை நிறைவேற்றாது அதிமுக தான் நிறைவேற்றப் போகிறது. முற்றிலும் தேர்தல் பயன்தான். தேர்தல் இன்னைக்கு அப்புறப்படினா எல்லா புள்ளிவரும் இன்னைக்கு என்ன சொல்லுதுன்னா திமுக சிங்கிள் டிஜிட் கூட வராது, 234 தொகுதியில் 10க்கு கீழே தான் வரும்ன்ற புள்ளி விவரம் தெளிவாக வந்திருக்கிறது. ஆகவே தான் அவர்கள் தோல்வி பயத்தின் காரணமாக அடுத்த விடை செஞ்சிருக்கிறாங்க. திட்டம் வச்சிருவாங்க, அமல்படுத்த முடியாத திட்டங்கள் வாக்குறுதியை நிறைவேற்றலையே. மக்கள் நம்ப மாட்டாங்க, மக்கள் நம்ப தயாரல்ல. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, கஞ்சா போதைப் பொருள் எங்கு பார்த்தாலும் நடமாடுது. அதனால் மக்கள் நம்ப தயாராக. 2021 தேர்தலை விட இந்த 2020 தேர்தலில் ஜெயிக்கிறது ரொம்ப சுலபம், நாங்கள் நிறைய சாதனைகளை செய்திருக்கிறோம், இதை சொல்லியே ஓட்டு கேட்கலாம் அப்படின்னு சொல்லி சிஎம் பேசிக்கிறாரு. அவராக தான் சொல்கிறாரு, வேறு யாரும் சொல்கிறாங்க? அவராக தன்னை போல் நிற்கிறாரே தவிர வேறு யாருமே மக்கள் யாரும் சொல்லலை. கோரிப்பாளையத்தை மலத்தை முடிக்காமல் திறக்க போகிறாங்க, அதே மாதிரி இந்த மலத்தை முடிக்காமல் திறக்க போகிறாங்க, ஸ்டிக்கர் ஒட்டுறாங்க. ஆகவே நிச்சயமாக உறுதியாக அவங்க நடக்கிற செய்தி நடக்கவே நடக்காது. கண்டிப்பாக பேசுவோம். அரசு ஊழியருடைய போராட்டம் பல வடிவங்களில் முன்னெடுத்துட்டு வராங்க, அவங்களுக்குலாம் எந்த அறிவிப்பும் வராமல் திமுகவுக்கு ஆதரவு கொடுத்த அரசு ஊழியர்கள், செவிலியர்கள், சத்துணவு அங்காடிகள், காவலர்கள் அத்தனை பேரும் இன்றைக்கு அதிமுக கூட்டணிக்கு ஆதரவு வைக்கிறார்கள். போராட்டம் ஆர்ப்பாட்டம், இது ஆர்ப்பாட்டம். ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரத்தை நசுக்கும் விடியா திமுக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம், இது ஆர்ப்பாட்டம். விடியா திமுக அரசு தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் 150 நாட்களாக உயர்த்தப்படும் என்று கொடுத்த வாக்குறுதிகள் என்னாச்சு? இத்திட்டம் பேரூராட்சிகளுக்கும் விரிவுபடுத்தப்படும் என்று கொடுத்த வாக்குறுதிகள் என்னாச்சு? வாக்குறுதிகளை நிறைவேற்றாத மும்பை முதலமைச்சர் ஸ்டாலினை கண்டிக்கிறோம். பொய்த்து விட்டது. திமுகவின் வாக்குறுதிகள் அனைத்தும் பொய்த்து விட்டது. கண்டிக்கிறோம். இத்திட்டத்தில் பணியாற்றியவர்களுக்கான ஊதியத்தை வழங்காத மக்கள் விரோத